ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். கண்டிப்பாக எல்லாம் மகிழ்ச்சியில் இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னை அணி வின் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் புள்ளி பெட்டியில் 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்குங்க. கண்டிப்பாக கிட்டத்தட்ட பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பை நம்ம சென்னை அணி நெருங்கிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 3வது இடத்துக்கு போயிருக்குது. கண்டிப்பாக இன்னும் ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சா சென்னை அணி பியூராக குவாலிஃபைர் ஆயிடுச்சுன்னு சொல்லாங்க. இதை தொடர்ந்து டாஸ் வின் பண்ண சஞ்சு சாம்சன் முதல்ல நாங்கள் பேட்டிங் செய்கிறேன்னு முடிவு செஞ்சாங்க. இதை தொடர்ந்து களமிறங்கினாங்க நம்ம ஆர்ஆர் அணி. நல்ல ஸ்டார்டிங் குத்தாங்க. நம்ம ஜோஸ் பட்லரும் நம்ம ஜெய்ஸ்வாலும் சூப்பராக தான் ஆடினாங்க. 50+ பார்ட்னர்ஷிப்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் மிடில் வந்த நம்ம சுயல் பந்து வீச்சாளர் ஜடேஜாவும் தீக்ஷனாவும் செமையாக போட்டாங்க. விக்கெட் எதுவும் எடுக்கல, ஆனால் ரன்னு கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால் யாருமே சரியா இல்லைங்க. சஞ்சு சாம்சன் ஆடுவார்னு எதிர்பார்த்தோம், அவர் 13 ரனில் வெளியேற்றார். ரியான் பராக் அவருக்கு பேட்டில் பால் ஆனால் நல்ல பிளேயருங்க. இந்த ஐபிஎல்ல செம ஃபார்மில் இருக்கார். ஆனால் இந்த மேட்ச் அவருக்கு பேட்டில் பாலே பல்ல அப்படி தேவி சொல்லிட்டு ஒரு 47 ரன்னு அடிச்சார். ஆனால் அவர் மட்டும்தான் ஹையஸ்டாக அடிச்சார். இதை தொடர்ந்து நம்ம சென்னை அணி அற்புதமாக பால் போட்டாங்க. வெறும் 141 ரன் மட்டும்தான் குவிச்சாங்க ஆர்ஆர் அணி. அந்தளவுக்கு சரியான பால் போட்டாங்க. அம்ப்ரீத் சிங் நம்ம சிஎஸ்கேல யங்ஸ்டாருங்க, நாம போட்டாருங்க. சூப்பராக போட்டார். 3 விக்கெட் எடுத்தாருங்க. அவர் போட்ட ஒவ்வொரு பால் அப்படியே நெருப்பு மாரி இருந்துச்சு. அந்த ஸ்லோயர் ஒன்று இருக்கட்டும், இப்போ அந்த ஃபாஸ்ட் பவுலர் அந்த பேஸ் ஏற்றுவாங்களே அந்த இதுவாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக போட்டார் நம்ம அம்ப்ரீத் சிங். அப்புறம் தேஷ்பாண்டே, அவர் இப்போ என்னன்னு தெரியலங்க, சிஎஸ்கேல ஒரு ஸ்டார் பவுலராக உருவாகின்னு இருக்காரு. கன்சிடென்ட்டாக எல்லா மேட்ச் விக்கெட் எடுக்கிறார். அவர் சூப்பராக போட்டார். சென்னை அணி 142 ரன் அடித்தால் வெற்றி இலக்குடன் களமிறங்கினாங்க நம்ம சென்னை அணி. ஸ்டார்டிங் நாடா இது நல்ல கம்மி ஸ்கோர் தான் இருக்குது. எங்கன்னா சீக்கிரம் ஒரு 10-12 ஓவரில் அடிச்சிட்டுனா ஓரளவுக்கு ரன் ரேட் ஏறும். சப்போஸ் தொடர்ந்து 2 மேட்ச் ஆச்சா பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் 2 இடத்துக்கு போயிட்டு குவாலிஃபிகேஷன் 2-3 சான்ஸ் கண்டிப்பாக குவாலிஃபையர் போட்டிங்கன்னா 2 சான்ஸ் கிடைக்கும். அந்தமாரி எதிர்பார்த்தங்க. ஆனால் ராஜஸ்தான் அணி நாங்கள் டாப்பில் இருக்கிற டாப் பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் இருக்கிற டீம் ஆச்சு, நாங்கள் சும்மா விடுமான்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டாங்க. அவங்களும் கண்டிப்பாக நல்லா போராடினாங்க. ஸ்டார்டிங்கே ரச்சின் ரவீந்திரனா ஓரளவுக்கு அதிரடி ஆடி 20 ரன்னில் அவுட் ஆகிட்டார். அப்புறம் டேனியல் மிச்சல் அவர் ஒரு 23 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். தூபே, எங்கள் தலைவன் தூபே ஆடுவாரும் பார்க்குறேன். அவர் ஒரு 4 மேட்சாக ஃபார்ம் அவுட்டே இல்லை. எப்போ தான் இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட் விட்டாங்களோ அதுலேருந்து ஃபார்மில் இல்லை. ருத்ராஜ் கைக்வாட் மட்டும் கடைசி வரைக்கும் நின்று 42 ரன் அடித்து டீம் ஆனத்தை காப்பாற்றிட்டாருங்க. கேப்டன்ஸ் நாக் ஆனார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சமிரிஜியும் கைக்வாடு தான் மேட்சை முடித்தாங்க. 18.4 பாலில் மேட்சை முடிச்சிட்டாங்க. நம்ம சென்னை அணி பரவாயில்ல, நல்ல ரன் ரேட்டில் முடிக்கலாலும் மேட்ச் வின் பண்ணியிருக்கோம், அது போதும். நான் அடுத்து ஒரே மேட்ச் ஆர்சிபி அணி கூட வின் பண்ணால் பிளே ஆஃப்ஸுக்கு பியூராக போயிடலாம் சென்னை அணி. அதனால் இப்போது வெற்றி பெற்றிருக்கிறது மூலமாக புள்ளி பெட்டியில் 3வது இடத்துல இருக்குது. இப்போதைக்கு நல்ல ரன் ரேட்டில் தான் இருக்குது. இதுக்கு வேறு மேலும் போட்டி இன்னும் நல்ல ரன் ரேட் ஜெயிச்சா கண்டிப்பாக டாப் 2ல் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர்லாம் சென்னை அணி ஜெயிச்சிருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிளே ஆஃப்ஸுக்கு போகுமா போகாதா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.